Hello all, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Home Cooking with Zainul. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No ceiling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day on. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு மெசேஜ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து மட்டன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 காப்படி அரிசி தான் செய்ய போகிறேன். சும்மா கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் லஞ்ச் பாக்ஸுக்காக செய்கிறேன். இப்போ மட்டனை நல்லா கழுவி அதை ஒரு குக்கரில் உப்பு ப்ளஸ் மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா சில மட்டன் வந்து உடனே வெந்துடும், சிலது வேகாது. இப்போ நான் விசில் போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், 5 விசிலுக்கு அப்புறம் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இது இளங்குட்டின்றதால ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்குது. வேறு கறியாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதுக்குள்ளே நான் வந்து 1.5 காப்படி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தக்காளி பழம், தயிர் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாய், மல்லி, புதினா. என்கிட்ட புதினா கம்மியாக இருக்குது, மல்லி தான் அதிகமாக இருக்குது. சரி இருக்கிறத வச்சு காலையிலே ட்ரை பண்ணுவோம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்ட்டு போட்டுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்புறம் ஆயிலும் ஊற்றி சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு ஹீட் ஆகட்டும். அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாவையும் கூடயே நான் போட்டுருவேன். அப்படியே ஒரு பக்கத்தில் வெங்காயம் வேகிறதுக்குள்ளே வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தா எப்படி செய்யலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், சால்ட்டு, கூட தயிர் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இது கூட குக்கும்பர் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் என்கிட்ட இல்லை, போடலை. வெங்காயம் ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரம் ஆகும், டைமும் வந்து சேவ் ஆகும். இப்போ வதங்கிடுச்சு. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். மெயின் பிரியாணிக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் அந்த மாதிரி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போன பிறகு மட்டன் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம புதினா, கொத்தமல்லி கழுவி சேர்த்துக்கலாம்.
கண்ட மசாலா அது இதுன்ட்டு சேர்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்கும். பிரியாணிக்கு நம்ம அது இதுன்ட்டு ஊறப்பட்ட மசாலாங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யவே மாட்டோம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். இப்போ பாருங்கள், கூடவே தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கறியை வேக வச்சு எடுத்துருக்குறோம்ல, அந்த பீசஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த தண்ணியை அப்படியே அது கூட தண்ணி அளந்து 1க்கு 1.5 அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இதே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1க்கு 1.25. அதே மாதிரி தான் ஜீரக சம்பாவுக்கும் 1க்கு 1.25 வச்சுக்கலாம். கம்மி பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நான் 1க்கு 1.5 நான் வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதியோ இல்லை இது ஜீரக சம்பாவோ எடுக்கலை. நார்மல் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அரிசியும் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன். கூட எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஜல்லிக்கரண்டியிலே ஊற்றி. ஏன்னா இந்த டைமில் நம்ம ஊற்றும்போது தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே அரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒலை கொதிக்க வச்சு நம்ம அரிசி போடும்போது சீக்கிரம் வந்து கெடாது. இப்போ அரிசி போட்டுக்கிட்டாச்சு. நான் வந்து ஃபுட் கலரே ஆட் பண்ணல, ஆனால் நல்ல கலர் கிடைக்கும். காரணம் என்னென்னா, நம்ம வந்து அந்த ஆயிலே வந்து மிளகாத்தூள் சேர்க்கறதால நல்ல கலர் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் கலர் அதிகம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து உப்பு ஏற்கனவே வெங்காய கூட போட்டேன். இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம கறி கூடயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக இப்போ உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். தம் பிரியாணியில் அதுதான் ஒரு விஷயம். அடி பிடிக்காமல் பதமாக தம் போட்டு இறக்கறதுல தான் விஷயமே இருக்குது. இப்போ ஓரளவுக்கு தண்ணி இழுத்துடுச்சு. கூடவே சிக்கன் குழம்பு கொதிக்குது. ஒயிட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பும் ஒயிட் ரைஸும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வீட்டில் பிரியாணி வந்து பசங்களுக்கு மட்டும் செய்கிறேன். பெரியவங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸு. இப்போ பாருங்கள், ஓரளவு தண்ணி முக்கால்வாசி இழுத்துடுச்சு. இப்போ நான் தம் போட்டுட்டேன். தம் போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஃபுட் கலரே ஆட் பண்ணல. இருந்தாலும் ரைஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல, நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அப்படியே டபுள் பாக்ஸில் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளான விஷயம்னா எனக்கு பிரியாணி செய்கிறது தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜைனுல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SBO ஜாப்ஸை பற்றி விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜாப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.